உனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறம் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. உண்மையாக நடந்து கொள்ளும் மனிதனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. இரும்பின் துரு இரும்பையே அழித்துவிடும். நீங்கள் இரும்பாக இருக்கலாம், சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள். உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும். நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும். எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு இல்லை, எல்லா நேரமும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. ஓடி வந்து மூச்சு வாங்கும் போதுதான் தெரியும் தண்ணீரின் அருமை. அதுபோலதான் கடந்து வந்த பிறகுதான் தெரியும் காலத்தின் அருமை. நம் ரகசியங்களை அடுத்தவரிடம் சொல்லிவிட்டு அவன் காப்பாற்றுவான் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம். அவங்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. நாம் எதை பிறருக்கு கொடுப்போமோ அதையே அடைவோம். அன்பை கொடுத்தா அன்பு, வம்பை கொடுத்தா வம்பு. சில நேரத்தில் அனுபவம் பேசும், பல நேரத்தில் அனுபவம் அமைதியாகிவிடும். எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, கண்ணியமானதும் கூட. நிரந்தரம் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் நிரந்தரமின்றி போக, மாற்றங்கள் மட்டுமே நிரந்தரமாகி போகும் காலத்தின் சுழற்சியால். சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சியின் வழி. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை. உங்களை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் வழியை சொல்லுங்கள். உங்களை வலுப்படுத்த முடிந்தவர்களிடம் மட்டும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள். உங்களை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பை சொல்லுங்கள். வாழ்க்கை அழகாகும். படகு பயணம் போல்தான் வாழ்க்கையும். அலை அதிகமானால் படகு திண்டாடச் செய்வதும், அலை இல்லை என்றால் சாந்தமாய் பயணத்தை மேற்கொள்ள செய்வதும் நம் கையில் இல்லை, இயற்கையின் வசம் உள்ளது. நல்ல எண்ணம் இருந்தால் எவன் கூட எறும்பாகத்தான் தெரியும். எண்ணம் சரியில்லை என்றால் எறும்பு கூட எமனாகத்தான் தெரியும். மனித வாழ்வில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்குள்ளே விதைத்து கொள்ள வேண்டும். வாழ்வும் வளமாகும். நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே வட்டியும் முதலுமாக ஆண்டவன் தருகிறான். அன்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி. 4 பேர் நம்மை கவனிக்கிறார்கள் என்கிற எண்ணம் எழாதவரை நாம் நாமத்தான் இருக்கிறோம். மனிதன் தான் செய்யும் பாவ கருமத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. தப்பித்து கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை, ஆழ்ந்த கடலிலும் இல்லை. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நம் எண்ணங்கள்தான். மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம். அந்த அறம் தன்னலமுடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள்தான் அதிகம் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 2 வழி: சூழ்நிலைகளை மாற்றுவது அல்லது உங்கள் மனநிலையை மாற்றுவது. மனம் தளராதே. இன்று நடக்காதது நாளை நடக்கலாம். கொஞ்சம் காத்திரு, நம்பிக்கை வைத்திரு. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மனநோய் என்பது மனதால் வருவதில்லை, சில மனிதர்களால் வருகிறது. உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை, நிராகரிப்பவருக்கே என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு கணமும் ஒரு தேர்வு,
ஒவ்வொரு எண்ணமும் சொல் மற்றும் செயலிலும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. புத்திசாலித்தனமாகவும் நேர்மையாகவும் தேர்ந்தெடுக்கவும். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்தவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும். ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடையும் மனதில் இழப்பு இலகுவாகி நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது. உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனதிற்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு. ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக நேர்வழியில் பயணிப்பதுதான் சிறந்தது. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாயிருந்தாலும் சரி, கெட்டதாயிருந்தாலும் சரி. கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை. மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்கள் அறம். அந்த அறம் தன்னலம் உடையதாக இருக்கலாம். தன்னலம் உடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம். வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே. வேதனையாக இருக்கும். வாழ்க்கையில் ஒருவனுடைய செல்வமோ அதிகாரமோ அவனை மேலும் மேலும் கீழ்நிலைக்கு தள்ளிவிடுகின்றன. எதை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகாது. உன்னுடையது எதுவோ அதனோடு இருந்துவிடு. யாரும் அதை உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எவரொருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. தவறு செய்பவர்களை மன்னித்துவிடு. ஆனால் அவர்களை திரும்ப நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே. கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாழ்க்கை அனுமதிக்காது. ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நமது கடந்த காலத்தை விட சிறப்பாக வாழ அனுமதிக்கிறது. விதி என்று எதுவும் கிடையாது. மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி என்று எதுவும் கிடையாது. அறிவை நம்பு. பகுத்தறிவை பயன்படுத்து. எதையும் அப்படியே ஏற்றுக்கொள். என் உபதேசங்கள் உட்பட்ட அனைத்தையும் கேள்வி கேள்தர். முயற்சி திருவினையாக்கும்.